வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் திங்கக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் மார்க்கெட்டை கொடுத்தது, அதை எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முகப்புலேயே உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த வீடியோ தன்னால் ரன் ஆக ஆரம்பிக்கும். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். ஆமாங்க, போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்போ இந்த 5 முறைகளை மட்டும் நல்லா தரோவாக ஒரு முறையும் 500 தடவைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 நிமிஷம் இருக்குதுங்க. இதே இது நீங்கள் மெயின் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் சேனல் இங்கே கீழே லிங்க் இருக்குது, ட்ரேடர் சசி தமிழ் அப்படின்ட்டு. அதில் போனீங்கன்னா இதே வீடியோ உங்களுக்கு பாப்புலர் வீடியோவில் முதல் வீடியோவாக ஒரு 40-45 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. அது பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு நான் சொல்லியிருந்திருப்பேன். இதில் அந்த மாதிரி அவ்வளோவா எடுத்துக்காட்டுகள் இல்லாமல் ரொம்பவே சுருக்கி 19 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள். ஸோ இது ஏன் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேனலில் இதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் 14 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு 1000கணக்கான வீடியோஸ் அப்லோட் ஆனால் கூட அது எல்லா வீடியோஸுக்குமான அடிப்படை இதுதான். இந்த ஒரு வீடியோ தான் அதுக்கான அடிப்படை. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ரொம்பவே பொறுமையாக இதை கற்றுக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஒரு மாதம் கூட செலவு பண்ணலாம். ஒரு மாதம் செலவு பண்ணி இதை ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கோல்டுக்கான ப்ளேலிஸ்ட்டில் தினமும் கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தினமும் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, கோல்டு இதுக்கு முன்னாடி வீக்லி அப்டேட்ஸ் தான் வந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா தினமும் கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது இல்லாமல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸு, பேர்ஸு, இண்டெக்ஸு, பிட்காயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணணும்னு ஆசை தான். டைம் கொஞ்சம் பத்தலை. ஸோ இது ரெகுலராக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் கோல்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது இல்லைங்க, நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சொல்கிறோம். ஸோ அது எங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ட்விட்டர் பக்கத்தில். ட்விட்டரில் உங்களுக்கான அந்த விஷயங்களை நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஷேர் பண்ண விஷயத்தை வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்றேன் நான். அது கூட லிங்க்கும் அங்கேயே கொடுத்துட்றேன். இப்போ இன்றைக்கி பதிவு பண்ணுறோம்ல, திங்கக்கிழமை அன்னைக்கான ட்வீட்ஸ்லாம் அது நடந்துகிட்டே இருக்கும்போதே நான் இங்கே கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கிறேன். இந்த ட்வீட்ஸை தான் நான் இப்போ இந்த பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி காலையிலேயே என்ன நடந்தது, என்ன அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இதை நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதனால் நடந்து முடிஞ்சது அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண தான் கற்றுக்க முடியும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். சுயமாக நீங்கள் ட்ரேடிங் நீங்களே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரே வழி. மார்க்கெட்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் ஒரே வழி, நல்ல வழி. மார்க்கெட்டுக்கிட்டேருந்து காசு கொடுத்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்து தான் கற்றுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போது திங்கக்கிழமை மார்க்கெட் ஆரம்பிக்குதுங்க. இந்த மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, வெள்ளிக்கிழமை எது ஹை, உங்கள் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. எது பக்கத்தில் எது ஹையாக இருக்குது, இதுதான் ஹை. அப்போ அதை மார்க் பண்ணிடுங்க. எது லோவாக இருக்குது, இந்த ஹை எங்கிருந்து வந்தது, அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இந்த இடத்துல ஹை இருக்குது, இந்த ஹை எந்த லோலேருந்து வந்தது, இந்த லோலேருந்து தான் வந்தது. இங்கேருந்து ஆரம்பித்தவன் தான் கடகடன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் வந்துருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. நம்மளுடைய இதில் பேசணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறான். அப்போ இதுதான் லோ, இதுதான் ஹை. மார்க் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க ப்ரைஸ் இதுக்கு உள்ளேயே அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்டுக்குள்ளார இந்த விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது. இந்த கிரவுண்டை விட்டு மேலே போனால் மேலே போவான், கீழே போனால் கீழே போவான். இதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அப்போது
அப்போ இதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ வருது பார்த்தீங்களா, அடுத்த தடவை இந்த லோவுக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஹை வந்து இந்த புல் பேக் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோம், கீழே வந்த ப்ரைஸு திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி போகும்போது இந்த லெவலை கட் பண்ணால் தான் போவான்னு சொல்கிறோமா, அதே தான் நடந்துருக்குதா, ஏதாவது மாறி நடக்குதா? நான் வந்து மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா 300-400 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். எதுலேயுமே இந்த மாதிரி மாறி நடக்கவே நடக்காது. ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன ஒரு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், கீழே போயிடும் ப்ரைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். இது ஹையும் லோவை மார்க் பண்ணிட்டீங்களா? ஹையும் லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு ஹை, அந்த ஹைக்கு வர முடியாமல் இங்கேருந்தே வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை இழுத்து விட்ருவீங்க. சும்மா இழுத்து விட்ருவீங்க. சும்மா கவனிக்கிறீங்க. காலையில் எடுத்த உடனே நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, கவனிப்பீங்க என்ன நடக்குது மார்க்கெட்டில். ஒரு வால்யூம் வரணும். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைங்க காலையிலேயே எனக்கு வந்து வால்யூம் எனக்கு நல்லாவே தெரியுது, நான் காலையிலேயே ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இதை விட்டானா அடுத்து வந்து எங்கே போவான்? நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம். எங்கே போவான்? இங்கே போயிடும். இங்கே போனோன்னா அடுத்த ட்ரேடு. இந்த மேலே போகும்போது கூட நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் ஹைக்கு போனோன்னா, அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த லெவலுக்குள்ளார போய் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போய் திரும்பவும் கீழே வரும்போது எங்கே வந்திருக்கான்? அங்கே தான் வந்து தான் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க. ஒன்று அங்கே ஈக்குவலாக வருது, அப்படி இல்லையா ஈக்குவலாக வராமல் கொஞ்சம் ஃபெயில்டு ஹைலேருந்தே கீழே போயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபெயில்டு லோலேருந்தே மேலே போயிடுது. அதனால தான் நான் அந்த அடிப்படையான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதை கற்றுக்கிட்டிங்கனாலே அவ்வளோதான், முடிஞ்சது ட்ரேடிங். அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ட்ரேடிங்கை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் கவனிக்கிறீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா கவனிக்கிறீங்க என்ன நடக்குது அப்படின்னு. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டவே மாட்டான். டேய் எத்தனை தடவை வந்தாலும் என்னடா தாண்டவே மாட்டேற நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவை போய் தொட்டான். இந்த லோவை போய் தொட்ட உடனே சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் லோ, இங்கே தான் நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ண சொல்கிறேன் நான். இந்த இடத்துல நீங்கள் இனிஷியேட் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து கட கட கடன்னு கீழே போச்சா, இந்த மாதிரி கீழே போனாலும் சைலண்ட்டாக வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், ஐயோ சசி சொன்னார் காலங்காத்தால் ட்ரேட் எடுத்தேன், ட்ரேடே இப்படி தான் நடக்கணுமா, கீழே தான் போகணுமா அப்படின்னு நீங்கள் புலம்புறத வந்து நிப்பாட்டிட்டு கம்முன்னு அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கம்முன்னு வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து க்ளோஸை வந்து பக்கத்தில் வச்சானா, இவ்வளோ பக்கத்தில், இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? இந்த லாஸை இல்லைங்க மாட்டவே மாட்டேன் அப்படின்னா புக் பண்ணிடுங்க. இந்த லாஸை புக் பண்ணிடுங்க. சின்ன லாஸ் தான், இதை புக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தீங்க, பர்ஃபெக்டாக நடக்குது நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் ரொம்பவே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் புக் யுவர் லாஸ். இந்த லாஸை புக் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டைம் அந்த மார்க்கெட்டை வந்து இங்கே வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணலாம். வந்துதான் வரல, வராமலே போயிட்டேன். அப்போ மேலே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதனால தான் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்க்குறீங்க, இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது, இங்கே அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இங்கே இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இங்கே இன்னும் கூட டைட் ஆகிடுச்சு. இது அதாவது இந்த லெவலையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருந்தது, எவ்வளோ சின்னதாக சுருங்கிச்சு. இந்த மாதிரி சுருங்கிச்சுன்னா என்ன நான் சொல்லுவேன், கம்ப்ரஸ் ஆகுது மார்க்கெட்டு. ஒரு சின்ன இடத்துக்குள்ளார ஒரு பாக்கெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சின்னது, இது டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி இடம். இது பிரேக் ஆகி போயிடு, இல்லைனா உன்னை இன்னும் வந்து நசுக்கி அப்படியே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, பிரேக் ஆகி மேலே போய் எக்ஸ்ப்ளோட் ஆகி மேலே போகுது. ஸோ அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் மிலிட்ரி இது அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு பெரிய இடத்துலேருந்து சுருக்கி 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 ரொம்பவே சின்ன இடத்துக்கு கொண்டு போயிட்டோன்னா
இதுக்கப்புறமா வந்து ஒன்றும் ஒட்டச்சிட்டு வெளியில் வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளார போராட முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. சரிங்களா? அப்போது இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறான். எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறான்? இந்த பேரிஷ் கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டில், அப்படியே போயிடுவான்னு தானே தோணும் உங்களுக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தானா, அதாவது செல்லுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு, திரும்ப கூட செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா கீழே இப்படி தான் வந்தான், திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லுங்க. இது வந்து கீழே போயிடுவான்னு தான் நினைப்பீங்க நீங்கள் இந்த இடத்துல. நான் அதனால தான் ட்ரேடு நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எங்கே தெரியுமா எடுப்பீங்க? இந்த க்ரீன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா, நல்ல ஒரு க்ரீன் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல எடுப்பீங்க. இப்போவும் அந்த தப்பு நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன், யூ நீட் சம் கன்ஃபர்மேஷன். அதனால தான் இப்போ ட்ரேட் பண்ணாதீங்க, பயிற்சி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு கேபிட்டல் வேணும். இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஏன்னா அப்படியே கீழே போய் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருந்தானா, இன்னைக்கு காலையில் பண்ணான் கோல்டு. நான் அதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். சில நேரங்களில் பண்ணது உண்டு. பண்ணானா நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கணும், மனப்பக்குவத்தோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ட்ரேட் எடுப்பீங்க. சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து இப்படி வந்ததுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? 80 to 90% இப்படி தான் போகும். ஒரு 15 to மீதி அந்த ஒரு 20% வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்படி தான் போகும், மேக்ஸிமம் போகும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரெண்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்டு எப்படி வருது, நல்லா பையில் வந்துகிட்டு இருக்குது. அப்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது கூட அப்படி போச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு கேண்டில்லே நீங்கள் வெளியில் வந்துடுவீங்கள்ல, வரியே கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், கேண்டில் பை கேண்டிலாக பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், அடுத்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், அடுத்த டிஸ்கவுண்ட்டு எது வரைக்கும் போயிருக்குது? இது டிஸ்கவுண்ட்டே கிடையாது. இங்கேருந்து வந்தது, இது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம், ரைட்டு. இங்கேருந்து கீழே வந்தது, இது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம், சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறான். இது நல்லா கீழே வந்துட்டு இது டிஸ்கவுண்ட்டா? ஏற்கனவே கொடுத்த டிஸ்கவுண்ட்டுக்கும் மேலே போயிடுச்சு. ஏன் அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அவன்? அப்போ ட்ரெண்டை மாற்றுறான். டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ட்ரெண்டை மாற்ற போகிறடா நீ, நான் இனிமேல் செல் பண்ண மாட்டேன். ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஜாலியாக பேசி பழகினீங்கனாலே மார்க்கெட்டு கூட நிறையா வந்து கற்றுக் கொடுத்துரும் மார்க்கெட்டு. இப்போ இங்கே என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? பைக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறான். மறுபடியும் மேலே போய்ட்டு இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறான். மறுபடியும் மேலே போய் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். கொடுத்து தான் மேலே போவோம். இந்த இடத்த மட்டும் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மேலேருந்து கீழே வந்ததுன்னா கீழேருந்து மேலே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே. இதில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, 100% நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிச்சிருவீங்க, 100% ஜெயிப்பீங்க. பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. சரியா? என்னோடய மெத்தடு என்ட்ரி எட் எக்ஸிட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இங்கேயே இருக்குது பாருங்கள், அந்த ஃபெயிலியர் வந்து இன்றைக்கி நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்னா, ஃபெயிலியர் இங்கேயே இருக்குது. என்ன ஃபெயிலியர்? இங்கிருந்து வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும்? ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதுதான். ஏன் இங்கே தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இன்றைக்கி காலையிலேருந்து. எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குறானா. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்தானா என்ன பண்ணுவான்? இந்த இடம் இல்லைனா இந்த இடம், 2 இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆகலை. அவன் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னா அவனெலாம் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. இங்கேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகணும். பட் ஆனால் புல் பேக் வராமலே மேலே போயிட்டான். அப்போ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ஹை வச்சா பார்த்தீங்களா, இதுதான் அல்டிமேட். இந்த வீடியோடைய பிகினிங்லேயே நம்ம பேசினோம், இதுதான் ஹை, கீழே இன்னொரு லெவலில் இருக்குது, அதுதான் வந்து லோ. இப்போ இதை கட் பண்ணால் கீழே போயிடுவான், இதை கட் பண்ணால் மேலே போயிடுவான்னு தான் நம்ம வீடியோடைய பிகினிங்லேயே பேசினோம். இங்கே வந்துட்டான், கட் பண்ணிடுவானா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? செல் பண்ணுவோம். தலையிலே ஒரு தட்டு. இந்த தலையில் தட்டுறோம், எல்லாமே ரைட்டு தான். பட் ஆனால் கீழே வரும்போது அவன் என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தானே கீழே போவான். கட் பண்ணலன்னா போக மாட்டானே கீழே. அப்போ நீங்கள் ரெடி ஆகிடணும். இவன் இவ்வளோ தூரம்லாம் கீழே வர்றதுக்கான சாத்தியம் வந்து இல்லை.
ஒருவேளை இந்த இடத்துல இந்த ஹை நம்ம பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இப்படி ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்திருந்தான் அப்படின்னா ஒருவேளை இங்கே வந்துருவானோ அப்படின்னு வந்து நினைக்கலாம். பட் ஆனால் இதோடைய லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து கீழே வருவானா? சந்தேகம்தான். வருவான்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலே திரும்ப அதே இடத்துக்கு வந்தானா விடவே வேணாம், தலையிலே தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறேன். இந்த தடவையும் நீங்கள் அந்த மாதிரி தட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆச்சு? மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். இதுதான் நீங்கள் லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியே வர்றதுக்கான இடம். அதில் நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். எல்லாரும் ட்ரேடிங்கில் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அதுதான். இப்போ உடனே நம்மளுடைய மைண்டு வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன மேப் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரிமெம்பரன்ஸ் வந்து வச்சு தாங்க மனுஷன் வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ். ஏற்கனவே ஒரு விஷயம் அது மாதிரி நடந்திருக்கும், அதை வச்சு இன்னொரு விஷயத்தை வந்து அதே தான் இங்கேயும் நடக்குது. ஏற்கனவே இப்படி வந்து போயிருக்குது, இப்படி போயிருக்குது, இப்படி போயிருக்குது, இப்படி வரும்போது நான் வெளியே வந்துக்கிறேன். மனசு வந்து ஏற்றுக்காது, இந்த லாஸை வந்து ஏற்றுக்காது. ஏற்றுட்டு வெளியில் வா. அதனால தான் நான் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், ரூல் இஸ் ஏ ரூல். இப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக ஆமாம், இது வந்து $25 லாஸ் தான், இது பெரிய லாஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் பரவாயில்ல. இப்போ அதே இது இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு $25 லாஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு $30 உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த இடத்துலேயே வந்துருச்சு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த மனசு வந்து லேஸ் ஆகிடும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். லாஸ் ஆகிட்டுமே. இங்கேருந்து நீங்கள் $300 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் இந்த குட்டி $20 லாஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது. அதனால் லாஸை ரொம்பவே நீங்கள் கேர் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் எப்படி ப்ராஃபிட்டை மறக்கிறீங்களோ அதே மாதிரி லாஸையும் வந்து மறந்துடுங்க. ஒரு வேளை எடுத்துருந்தீங்கன்னா இதுதான் வெளியில் வர வேண்டிய இடம். சரி, ஓகே, வெளியே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் புது ஹை வச்சுட்டு போகிறான், போடா எவ்வளோ தூரம் போறியோ போடா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ரெட் கேனில் வருது. இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேனில் வந்தோடனே சில பேர் வந்து செல் பண்ணுவாங்க. குயிக் ப்ராஃபிட், கண்டிப்பாக ஒரு குயிக் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கிற ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு ரெட்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து பார்க்காதீங்க. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் பாருங்கள். ஒரு ரெட்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ தூரம் போகிறான்? ஒரு கேண்டில்னாச்சும் பியரிஷாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கால்பிங் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு செல் பண்ணி டக்குன்னு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டீங்கல்ல, இந்த லாஸை இதுலேயே கவர் பண்ணிடலாம். சார் நான் செல் பண்ணால் தான் சார் மேலே போவான், எப்போவாச்சும் ஒரு தடவை போவான். அதான் சொல்லணேன், இந்த $300 ப்ராஃபிட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, இந்த $20 லாஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆக மொத்தம் நீங்கள் ப்ராஃபிட் தான். பட் ஆனால் இதுதான் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும். அதே தான் இங்கேயும். எங்கேயாவது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எப்போ ஒரு தடவை பண்ணியிருப்பீங்க, உடனே நீங்கள் செல் பண்ணோன்னா மேலே போயிருந்துருப்பான், லாஸை புக் பண்ணியிருப்பீங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதை உங்களுக்கு அதனால் இந்த ட்ரேடை பண்ண விடவே விடாது உங்கள் மனசு உங்களை. அதனால தான் மனசை கேட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, புத்தியை வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, அப்போ தான் மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ என்னாச்சு? ப்ரைஸ் கீழே வந்தது, மேலே ரிவர்ஸ் ஆகி போகுது, எக்ஸாக்டாக அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதா? செல் பண்ணுவீங்கல்ல. நல்லா மலை ஏறி வந்தான்னா மலை இறங்கிட்டு மலை ஏறுறது தான் வாய்ப்பு. ஒரு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை, ஒரு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே போனான்னா வெளியே வந்துட வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்றுருக்குறான்? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், அரை மணி நேரம் கழிச்சு மேலே எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டலாக வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இது பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? புல்லிஷாக மேலே வந்திருக்கிறான், இங்கேயும் புல்லிஷாக வந்திருக்கிறான், இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் மேலே வந்திருக்கிறான், இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் இந்த மாதிரி கேண்டில் வருது, அப்போ இங்கே போயிடும். அப்படி தான் நம்மளுக்கு வந்து தோணும். அதுதான் இயற்கை.
எல்லாரும் பண்ணுறத நம்மளும் பண்ணோன்னா லாஸ் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? ஈக்குவலாக இந்த மாதிரி வந்ததுன்னா வந்து செல்லை ட்ரை பண்ணுவோம். மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா பரவாயில்ல ராஜா, நான் வந்து லாஸை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரூல் இஸ் ஏ ரூல், இந்த இடத்துல வெளியே வந்துடுவீங்க. இந்த குட்டி லாஸை இந்த ஒரு பெரிய ட்ராப்பில் நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்ப ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க, திரும்பவும் கீழே வருது. எங்கே வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்க பார்க்க ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக வந்து இருக்கணும். சரியா? நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒரு பொருளில் வந்து சொன்னோன்னா நீங்கள் ஒரு பொருள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? இது வந்து இவ்வளோ தானே. HDFC பேங்க்கு இதெல்லாம் வந்து மேலே போகுது, அதனால் பேங்க் நிஃப்டி மேலே போகுது. சரி, ஓகே, நான் கற்றுக்குறேன்ப்பா, என்ன சொல்கிறது. இப்போ இந்த லோ இருக்குது, இந்த லோவுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கிறானா? இதுதான் ஆச்சரியம். இது ஏன் கீழே போக மாட்டேங்குது? கீழே போனால் கூட வந்துட்டு வந்து க்ளோஸ் வந்து எங்கே வைக்குது? எக்ஸாக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறானா? இன்னும் கூட பெருசு பண்ணி காட்டுறேன் பாரு. இதை தான் ஆச்சரியம்னு சொல்கிறேன் நான். மற்றபடி மார்க்கெட்டு மேலே போகுது கீழே போகுது அதை பற்றிலாம் வந்து அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதிலலாம் நான் இன்னும் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன் நான், இது உங்களுக்கு புரியுதா? ஒரு லோ வந்து வந்தால் மேலே போச்சு, திரும்பவும் வரும்போது அந்த கீழே இது வரைக்கும் விற்க போயிருக்குது. நீங்கள் பயந்துருப்பீங்க, பயந்து எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை இங்கே எதனாச்சும் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருந்தீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துருவான். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா க்ளோஸ் எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த கேண்டில் க்ளோஸை தான் நான் வந்து பார்க்க சொல்கிறேன், உங்களா உன்னிப்பாக கவனிக்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அதனால தான் நான் உங்களை ட்ரேடை இந்த மாதிரி வந்து தைரியமாக வந்து எடுக்க சொல்கிறேன். ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்குது, ப்ரீவியஸ் லெவலில். இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருந்து இந்த க்ளோஸ் வந்து எப்படி வந்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? விக்கி இவ்வளோ தூரம் போயிருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் க்ளோஸு, இதுதான் ஆச்சரியம். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? யாரோ செல் பண்ணுறாங்க, யாரோ பை பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்ம இந்த இடத்துல பை பண்ணும்போது யாராவது செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய லாஸ் தானே நம்மளோட ப்ராஃபிட்டு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சரியா? அப்போ இது என்ன? இது பர்ஃபெக்டாக நடந்துருக்குதா? அதுக்கப்புறம் மேலே போயிருக்கிறான், கீழே வர ட்ரை பண்ணியிருக்கிறான். பட் ஆனால் க்ளோஸை திரும்ப கொண்டு போய் மேலேயே வச்சுட்டான். திரும்பவும் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், அந்த ஏரியாவுக்கே வரல. திரும்பவும் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், பெரிய பீரிஷ் கேண்டில். விக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. க்ளோஸ் எங்கே வச்சுருக்கிறான்? இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வச்சுருக்கான், ரொம்பவே பக்கத்தில். இவ்வளோ தான். இதுக்கெல்லாம் பயப்பட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க என்றைக்குமே. நல்லா இவ்வளோ தூரம் கீழே வந்தான்ல, இங்கேயே பாடி வந்து க்ளோஸ் வச்சுருந்தானா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணணும். நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன், ஆனால் இதை நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணணும். இதை நான் ஹோல்ட் பண்ணால் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனான்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் கேண்டில்ஸு. சும்மா இது சொல்கிறதுக்காக. ஏற்கனவே ஒரு ஹை இந்த இடத்துல வச்சுருக்கானா? ஏற்கனவே மேலே வந்தப்போ இதுதான் ஹை. எவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசு பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு தெரியுது பாருங்க, எவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்டு கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் அழகாக மேனுவலாக அதனால தான் எடுக்க சொல்லுவேன் நான். ரொம்ப பக்கத்தில் வந்துன்னா எடுத்துருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இது என்ன பண்ணியிருக்கான்? இதுவும் எக்ஸாக்டாக வந்துட்டு க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? உள்ளே. திரும்ப வர ட்ரை பண்ணியிருக்கான், க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான்? உள்ளே தான் வச்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணி பார்க்கும்போது வந்து இந்த இடத்துலலாம் எப்படி வந்து க்ளோஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த க்ளோஸை தான் கவனிக்கணும். இந்த பாடி லெவலை கவனித்து பாருங்கள். இதில் வந்து இந்த பாடி லெவல் வந்து அப்படியே ஒரே லெவலில் வச்ச மாதிரி இருக்கும், ஒரே லெவல்லையே வச்சுருப்பான், சரியா? கொஞ்சம் சின்னது பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, ரொம்ப பெருசாக தெரியுது, பயமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து ஃபஸ்ட்டே உங்களை மிரட்டியிருக்கான். ஃபஸ்ட்டு உங்களை ஒரு தடவை பயமுறுத்தினா நீங்கள் மேலே போயிடும்னு நினச்சி பை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்துட்டான். அப்போ கீழே என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், அதோட பெரிய பீரிஷ் கேண்டில், அப்புறம் உள்ளே வந்து மேலே வந்துட்டான். சரி, இங்கேனாச்சும் வந்து சும்மா இருந்தானா அப்படின்னு பார்த்தாரா, இது ஒரு புல்லிஷு, இது ஒரு புல்லிஷு, இது ஒரு புல்லிஷ். இங்கேனா ஒரே கேண்டில் போனால் ரெண்டாவது கேண்டில் மூணாவது கேண்டில் கீழே வந்துட்டான். இங்கே 3 கேண்டில், அந்த 3 க்ரோ என்னென்னமோ சொல்லுவாங்க பேட்டர்ன்லாம். அப்போ நீங்கள் இதை பார்த்துருங்க. இங்கே மேலே வரைக்கும் போனவன் என்ன பண்ணிடுறான், இதுக்கு மேலே நல்லா இப்படி போயிடுவான்னு தான் தோணும். இந்த இடம் வரும்போது உங்களுக்கு வந்து செல் பண்ணணும்னு 100% தோணாது. மனசை கேட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா மனசு வராது,
செல்லு 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 தான் மறுபடியும். மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் ஆகும். நல்லா மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் வச்சுருக்கான். இது இதோ பாருங்கள் சசி, இது க்ளோஸ் தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க, இதானே லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா என்ன சொல்லியிருக்கீங்க, எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த ட்ரேடை நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வாதம் பண்ணாதீங்க. இது கூட எக்ஸிட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நல்ல ஒரு டீசெண்டாக இது எக்ஸிட், இது கன்ஃபார்ம் எக்ஸிட். ஏன்னா ட்ரேடு இங்கே இருக்குது, இங்கே கொண்டு போய் டீசெண்டாக கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், இந்த பையன் இந்த ரேஞ்சுக்குள்ளார மேலே கீழே போயிட்டு வர்றான். பாக்ஸ் பேட்டர்னை எப்போவுமே பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவான், நல்லா மூவ் ஆகிப்போம். மதியம் தான் ஆகிட்டு இருக்குது, அதாவது காலையில் தான் ஆகிட்டு இருக்குது. திங்கக்கிழமை நமக்கு இந்தியாவில் காலையில் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருக்குது. ஒரு டிஸ்கவுண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், ட்ரெண்ட் ஆகும், கன்சால்டேட் பண்ணும். அப்போ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது, மேலே போன மார்க்கெட்டு கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, கீழே வரதான் வாய்ப்பு. நீங்கள் அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளாக வச்சுட்டு உங்கள் ட்ரேடு இங்கே வரும்போது செல்லு, இங்கே வரும்போது நீங்கள் பை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப அப்படியே ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஐடியாலாம் இருந்ததுக்கப்புறம் ட்ரெண்டாகி மேலே வர்றான், கன்சல்டேட் ஆகிறான், அப்போ கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் செல்லை மட்டுமே எடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். இங்கே கூட என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஒரு லோனு நினச்சி நீங்கள் வந்து பையை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மேலே தான் போயிருக்கேன். இந்த மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கான், இது ஒரு ஹையா, இங்கே ரொம்பவே பர்ஃபெக்டாக சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் ஹையை கட்டே பண்ண மாட்டான் பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் போகிறான், பட் ஆனால் கட் பண்ணி போக மாட்டான். இங்கெல்லாம் அந்த மாதிரி சீக்வன்ஸே இல்லை, பர்ஃபெக்ட் சீக்வன்ஸே எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்டு தான் ஆச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வால்யூமோடு போச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி வந்தான், செகண்ட் டைம் இப்படி வந்தான், தேர்ட் டைம் வந்து அதே லெவல்லேருந்து மேலே போச்சு, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இங்கேயும் குட்டி ட்ரெண்டு இருந்தது, குட்டி ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் மேலே போச்சு. பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பர்ஃபெக்ட் சீக்வன்ஸ். டிஸ்கவுண்ட்டு மேலேருந்து கீழே அப்படியே வந்து தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு கீழே போயிட்டேன். இப்போ கீழே வரும்போது நம்ம வந்து பரபரப்பாயிடணும். என்ன பரபரப்பு, எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதான் கீழே வர ஆரம்பிச்சிட்டானா, ஒரு வேளை நீங்கள் செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, எந்த இடம் டார்கெட்டு, ஃபஸ்ட்டு இடம் இதுதான். இந்த இடத்துலேருந்து எதனாச்சும் ஒரு க்ரீன் க்ளோஸை பார்த்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது. க்ரீன் க்ளோஸ் ஆகி அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ப்ரீவியஸாக அதான் சொன்னேன், இங்கேயும் அதே தான். ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆகிருக்குது ஆனால் கண்டினியூ ஆகலை, திரும்ப வந்து கீழே போகுது. அப்போது அல்டிமேட் டார்கெட் இதுதான். இங்கே வந்தானா நம்ம பை ட்ரேடே எடுத்தே பார்த்துடலாம். நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் வந்தால் எடுத்துருவோம், அவ்வளோதானே. இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு லோகம் வந்தது எடுத்துட்டோம், அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இவ்வளோ ஒரு செல்லில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எதிர்ப்பு பையர்ஸ்கிட்டேருந்து, ஒரு குட்டி எதிர்ப்பு. அடுத்து கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வரும்போது அந்த எதிர்ப்பு இன்னும் கொஞ்சம் பலமான எதிர்ப்பாக வந்து வருது. அப்போ கூட செல்லர்ஸ் மறுபடியும் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போகிறாங்க. இந்த தடவை அந்த எதிர்ப்பு இன்னும் வந்து பலமாக வந்து வருது. குட்டி எதிர்ப்பு, அதோட கொஞ்சம் பலமான எதிர்ப்பு, அதோட நல்லாவே பலமான எதிர்ப்பு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்க, அட்டெம்ப்ட் பண்ணிடுறீங்க. இதையே நான் பெருசு பண்ணியே சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக ட்ரேடு அட்டன் பண்ணுறீங்க, டீசன்ட் க்ளோஸ் கீழே கொண்டு வந்து நல்லா ஒரு லெவலுக்கு கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டான் போதும். இங்கேயே க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து க்ரீன் க்ளோஸுக்கு தான் வெயிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்து க்ரீனில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கு ப்ரீவியஸாக எங்கே வந்து எது வந்து கடைசி லோ அப்படின்னு பார்த்து அந்த லோவுக்கு ப்ரைஸு திரும்ப வந்ததுன்னா யூ வில் கோ ஃபார் எ ட்ரேட்.
புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க, இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த இதில் லாஸை புக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து பியரிஷாக வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. க்ரீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் க்ளோஸை பார்த்த உடனே வந்து ப்ரீவியஸாவோ இல்லைனா இந்த க்ரீன் வந்த கேண்டில்லையே வந்து உங்களுக்கு விக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படின்னா இதுதான் லோ. ஸோ அந்த க்ரீன் க்ளோஸு அதுக்கு முன்னாடி இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வருதா கண்ணை மூடிட்டு மறுபடியும் பை. இப்போ என்ன உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, ப்ரைஸு கீழேருந்து மேலே போச்சு, கன்சால்டேட் ஆனால் நீங்கள் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. கீழே வந்து என்ன ஆகணும்? மேலே கொஞ்ச நாள் போகணும், போயிட்டு தான் கீழே வரும். அந்த கொஞ்சம் மேலே போகிறது எது வரைக்கும் போவான்? ப்ரீவியஸ் பை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த லெவலில் வரைக்கும் போகணும், அதையும் பிரேக் பண்ணானா இந்த லெவலுக்கு போகணும், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும். பிரேக் ஆச்சுன்னா ஒன்றா பிரேக் ஆகும்போது அந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து என்ன நடந்தது? இதை லோவாக வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்க, க்ளோஸ் உள்ளே போய் வச்சிருச்சு. அடுத்த கேண்டில் மறுபடியும் மைனஸு, க்ளோஸ் உள்ள. அடுத்த கேண்டில் மைனஸ் ரொம்ப கம்மி, க்ளோஸ் உள்ள. அடுத்த கேண்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து க்ளோஸு திரும்பவும் வந்து உள்ள. க்ளோஸ் வைக்கவே இல்லை, க்ளோஸ் இவ்வளோ தான், இதுக்கு கீழே வரவே இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, செகண்ட் கேண்டில் கொஞ்சம் மேலேயே திரும்பிச்சு, கொஞ்சம் மேலே திரும்பிச்சு, கொஞ்சம் மேலேயே திரும்பிச்சு. அழகாக ட்ரெண்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கேருந்து வால்யூமோட பிக்கப் ஆகி இந்த லெவலை கட் பண்ணிட்டானா எங்கே போவான்? அடுத்து இந்த பாடிக்கு வரைக்கும் போயிடுவான். எதை தாண்டணும்? இந்த விக்கை தாண்டணும். தாண்டினானா மேலே போயிடும். தாண்டினானா எங்கே போவான்? மேலே. அடுத்த க்ரீன் கேண்டில் இங்கே இருக்குது, இதுதான் லெவலு. இந்த லெவலை தாண்டினானா மேலே போயிடுவான். தாண்டினானா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சான். இந்த மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் கூட கீழே வரும்போது உங்களை எப்படி பயமுறுத்திருக்கான் பாருங்க. இந்த லெவல்லையே எது வந்து லோ, இந்த இதுலேயே வந்து எது லோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையிங்க. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருந்தது மார்க்கெட்டு, நல்லா மேலே வந்துகிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு பெரிய புல்பேக், இதில் சின்ன ஒரு லெவலு சின்னதாக வந்து வந்துருக்குது. அடுத்து அப்படியே போயிடுச்சு. ஆனால் 2-3 கேண்டில் வந்து தொடர்ந்து வந்து இங்கே தான் வந்து திரும்பவும் வந்து மேலே வரும்போது என்ட்ரி அட் எக்ஸிட் நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த லெவலுக்கு தான் வரும். யாருக்கண்டா இது இப்படி வந்து இந்த லெவலை கட் பண்ணியிருந்தானா இன்னும் வந்து கீழே வந்து இப்படி வந்திருப்பான். பட் ஆனால் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது, ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. அதை வந்து மறக்காதீங்க. என்ன தான் நீங்கள் இதில் போய் என்னத்தை ட்ரேடு எடுத்தீங்கனாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. மார்க்கெட் இஸ் வெரி புல்லிஷ், சூப்பர் புல்லிஷ். சரி, என்ன கேட்டோம்? இந்த லெவல்லையே இருக்கிறதுலையே எது வந்து இருக்கிறதுலே லோ எதுன்னு பார்த்தா இதான் லோ. இந்த லோவை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லோவுக்கு பக்கத்தில் எப்படி வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் தான் இந்த லெவலை பிரேக் பண்ணியிருந்து மேலே போயிட்டான். ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த லெவல்ஸ் ரொம்ப 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 முக்கியங்க. அந்த லெவல்ஸோட கேண்டில் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே ரொம்ப முக்கியங்க. இந்த கேண்டில் க்ளோஸை வந்து பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு ரகசியமே இருக்குது. அதை வந்து கற்றுக்கணும். நீங்கள் கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். சைக்காலஜி. இதில் என்ன நடந்திருக்குது பாருங்கள். 7:15 நேற்று வந்து நியூஸ் வந்ததுங்க. இது வந்து நியூஸ் கேண்டில் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை செல்லை எடுத்திருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கீழே இவ்வளோ தூரம் போச்சு ப்ரைஸ். பட் ஆனால் நியூஸ் அப்படிங்கிறனால நம்ம அந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். இந்த லைனை எங்கேருந்து போட்டான்னு கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஆகி தான், அவ்வளோதான். இன்னைக்கு ஆகிக்கு வந்தது, செல்லு எடுக்கணும். பட் ஆனால் நியூஸுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து அந்த மாதிரி வந்ததுனால நம்ம அந்த ட்ரேடை எடுக்க மாட்டோம், அட்டெம்ப்ட் பண்ண மாட்டோம். ஸோ நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன தான் நடக்குது பார்ப்போம். நியூஸ் கேண்டில் முடிஞ்சுது. அடுத்த கேண்டிலும் நல்லா வந்து மூவ் ஆச்சு. நல்லா மேலே கீழேயும் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாச்சு. அந்த ஸ்பீடு கம்மியானோட தான் நம்மளுக்கான வாய்ப்பு என்னென்னு நம்ம பொறுமையாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். நமக்கான வாய்ப்பு என்னது? இந்த இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூஸில் கூட எக்ஸாக்டாக இந்த லோவுக்கு தான் வந்துட்டு தான் மேலே வந்து திரும்ப கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்தான், வந்துட்டு தான் மேலே வந்தான்.
இப்போ இதை நீங்கள் இந்த சீக்வன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வரைக்கும் போச்சு இப்படி வந்தது, மேலே வரைக்கும் போச்சு இப்படி வந்தது, மேலே வரைக்கும் போச்சு இப்படி வந்தது, மேலே போக முடியல. ட்ரேடிங்கை நீங்கள் இந்த மாதிரி பார்த்து 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 பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக சூப்பராக வந்து நீங்கள் பண்ணிடலாம். நல்லா மேலே வந்துருக்குறாங்க, நல்லானா ரொம்பவே நல்லா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஒரு 7-8 மணி நேரமாக மேலே வந்திருக்கிறான். அதுக்கப்புறமா இன்னும் மேலே போவானா தெரியாது, போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது, கீழே வந்தானே இதை கட் பண்ணக்கூடாது. ஏன், இந்த ஹையோட லோ வந்து எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இப்போ இது வந்து புல் பேக், இந்த ஹையோட லோ எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த லோவுடைய ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி 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 கூட நீங்கள் வந்து பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்போ இந்த ஹையோட லோ எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது. இப்போ ஈக்குவல் லெவலில் இருக்குதா, ஈக்குவல் லெவலேருந்து வந்தால் என்ன பண்ணுவான், கீழே வந்துடுவான். கீழே வந்தானா என்னாச்சு, இந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நல்லாவே வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் பிரேக் பண்ணானா, பிரேக் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் வால்யூமும் இல்லை, அவன் பிரேக்கும் பண்ணல. அடுத்த நாள் வரைக்குமே பிரேக் பண்ணல. என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் எதிர மேலே போயிருக்கான், சப்போர்ட் எதிர மேலே போயிருக்கான், சப்போர்ட்டு 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 சப்போர்ட். இந்த பால்லாம் மேலேருந்து இந்த இடத்துல ஒரு பந்து எடுத்துக்குவாங்க, பந்து எடுத்து மேலேருந்து தள்ளி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே வந்துட்டு தரையில் பட்டு மேலே வரைக்கும் வந்தது, தரையில் பட்டு அடுத்த தடவை மேலே வரைக்கும் வராது, தரையில் பட்டு மேலே வரல, தரையில் அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு அங்கேயே வந்து விழுந்துட்டு அப்படியே வந்து நின்றோம், பந்து அப்படியே தரையிலே நின்றோம். அதே கான்செப்ட் தான் இது. வால்யூம் அவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வால்யூமே இல்லை, அப்படியே வந்து முடிஞ்சு. வால்யூமே இல்லை, பட் ஆனால் சப்போர்ட்டுக்கு வந்து தான் போயிருக்கு. சப்போர்ட்டுக்கு வந்து 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 தாங்க போவான். நீங்கள் நான் பேசுகிறதுலையோ இல்லைனா நான் அந்த வாய்ஸ் நல்லா இருக்குது இல்லைனா இந்த மாதிரிலாம் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கவனிக்கிறத விட இங்கே என்ன சொல்கிறாங்கிறத மட்டுமே கவனிச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய கவனத்தை வந்து கவன சிதறல் இருந்தது அப்படின்னாலே, கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணல அப்படின்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயிக்க முடியாதுலாம் சொல்லவே மாட்டேன் நான். கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேண்டில் பை கேண்டிலாக ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துல என்ன நடந்தது, அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது நீங்கள் தயவு செஞ்சு வந்து இதில் மட்டும் ஃபோக்கஸை வந்து வைங்க. யார் செல் பண்ணுறாங்க, யார் பை பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் அந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன பேசுகிறேன், நான் எந்த ஊர் ஸ்லாங்கு மாதிரி இருக்குது, அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக என்னோட சேர்ந்து இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.